இதான் வந்து கர்ட் பண்றது. ஒன்ஸ் வந்து ஐஸ் கியூப் இதுல வந்து ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம இதை டில்ட் பண்ணி உள்ள கொட்டிக்கலாம். சோ ஆமா எல்லாமே கூலிங் இருக்கும். நீங்க அது கூலிங் இருக்கனால ஆஃப் ஆகலன்னு நினைச்சுக்கோங்க. ஓகே. நீங்க வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் தொடச்சு விட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா காஞ்சதுக்கு வச்சுக்கோங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிம்பா vlogs. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்டோட அன்பாக்சிங் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ரெஃப்ரிஜிரேட்டர். எதுக்காக இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் டிஃபராக இருந்தது. நான் இவ்வளோ நாள் வந்து ஒரு சிங்கிள் டோர் ரெஃப்ரிஜிரேட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அது வந்து எங்கள் வீட்டுக்கு அது கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்மளோட பெட்ஸ் ஆட் ஆக அதோட யூசேஜ் வந்து அதிகமாக இருந்தது. ஏன்னா வந்து ஃப்ரீசர் பாக்ஸ் எல்லாம் உள்ள சின்னதாக தான் இருந்தது. நம்ம ஃப்ரோசன் சிக்கன், அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ், பீஸ், அப்புறம் அந்த மாதிரி கார்ன் எல்லாமே நிறையா வாங்கி ஸ்டாக் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதனால் நான் பிளான் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து சர்ச் பண்ணிருந்தேன். அப்போ வந்து சாம்சங்கில் இந்த மாடல் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நான் வந்து இதை வந்து புக் பண்ணிட்டேன். இது வந்து சத்யா எலக்ட்ரானிக்ஸ் திருப்பூரில் தான் நான் வாங்கினேன். அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸ், நமக்கு ஒரு கிஃப்ட்டும் கொடுத்தாங்க. ஸோ இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் வந்துட்டு என்ன மாடல், இதில் என்ன அவ்வளோ ஸ்பெஷல் ஃபார் நம்மளோட பெட்ஸ், அப்புறம் வந்து இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் பேக். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் வாங்கினோன்னு வைங்களேன், நம்ம வீட்டுக்கு பாக்ஸை தூக்கிட்டு வந்துட்டு இல்லைன்னா அவங்க கொண்டு வந்து வைப்பாங்க, நம்ம ஓப்பன் பண்ணிட்டு யூஸ் பண்ணிடுவோம். பட் இன்னைக்கு அப்படி இல்லை. கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போல். இன்ஸ்டலேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவங்களே வந்து தான் இன்ஸ்டலேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் 2 days ஆயிடுச்சு. நான் கால் பண்ணி கேட்டதுக்கு ஓப்பன் பண்ணிடுங்க, நாளைக்கு வந்து நாங்கள் டெமோ காட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணுறதுலேருந்து நீங்கள் பாருங்கள் எப்படி ஃப்ரிட்ஜ் இருக்குது. நானே இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ நோ டிலே, நான் ஓப்பன் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வாங்குற மாதிரியான ப்ராடக்ட் கிடையாது. நம்ம எப்பயாச்சும் தான் வாங்குவோம். ஸோ அது வந்து நம்ம ஒன்றும் டிலே பண்ணியோ வெயிட் பண்ணியோ வாங்குறது தப்பு கிடையாது. ஒருத்தவங்களே போதும் இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு. பட் ஹைட்டு தான் பிரச்சனை, வெயிட் கிடையாது. பிரிச்சுட்டேன். இருங்க, இதெல்லாம் நான் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு கிளீன் பிக்சர் காட்டுறேன். இதெல்லாம் வந்து பரணிலாம் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கினா இதில் வர தெர்மோகோலை வச்சு தான் அவங்க வந்து கிராஃப்ட்டு இல்லாட்டினா ஏதாச்சும் ப்ளே பண்ணுறதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் இதெல்லாம் அவங்க ரூமுக்கு போயிடும். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லி க்ளோஸ்டு. இது முதல்ல வந்து ஃப்ரிட்ஜ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர்டு அப்புறம் உள்ளே இருக்கிற இன்புட்ஸ் எல்லாமே நமக்கு நல்லா தெரியும். ஓகே, ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு சூப்பர் சில்வர் கலர். அவங்க எல்லாருக்கும் இந்த கலர் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்துட்டு எலஃபண்ட் கிரே, அப்புறம் வந்து ஃப்ளாரல் டிசைன்ஸில் எல்லாமே இருந்துச்சு. பட் இது வந்து கொஞ்சம் ஸ்லீக் டிசைனில் இருந்தது, கலர் நல்லா இருந்தது. ஸோ இதனால் இதை செலக்ட் பண்ணேன். இது வந்து சாம்சங். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டெல்லாம் இதிலே போட்டிருக்காங்க. இதில் வந்து டிஜிட்டல் இன்வெர்டர் ஃப்ரிட்ஜு, கரண்ட் வந்து கொஞ்சம் நம்ம சேவ் பண்ணலாம். அண்ட் இது வந்து 10 year வாரண்டி ஆன் கம்ப்ரெசர். உள்ளே இருக்கிற கம்ப்ரெசர் ரொம்ப முக்கியம். சில பேருக்கு வந்து ஃப்ரிட்ஜில் கம்ப்ரெசர் உடனே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து 10 year வந்து கம்ப்ரெசர் வாரண்டி கொடுக்குறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் வந்துட்டு ஸ்டெபிளைசர் ஃப்ரீ ஆப்ஷன். இதில் வந்து ஸ்டெபிளைசர் வந்து தேவையில்லை, வேணும்னா நம்ம போட்டுக்கலாம், இன்பில்ட்டாகவே வருது. இது வந்து 21 years ஆஃப் ரிலையபிலிட்டி விடி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து இம்ப்ரெசிவ் ஃபீச்சர்ஸாக கடையில் சொன்னாங்க. ஸோ வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இது வந்து சைட்ஸில் தான் வந்து நான் டோர்ஸோட ஹேண்டில் பார்த்துருக்கேன். இது வந்து சென்டர் டோரு. இங்கே பாருங்கள். இது ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரீசர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஃப்ரீசர் செப்பரேட்டாக இருக்கிற மாதிரி தான் நான் வாங்கணும்னு நினச்சேன். ஏன் அப்படின்னா மெயினாக பெட்ஸ்க்காக தான். இப்போ எங்களோட ஸ்டோரேஜுக்கு வந்து சிங்கிள் டோரே வந்து சஃபிஷியண்ட்டாக தான் இருந்தது. பெட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சிக்கன் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கணும், அலிகேட்டர்ஸ், நம்மளோட மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ்க்கெல்லாம். இது வந்து ட்வின் கூலிங் டெக்னாலஜி, குயிக் கூலிங் ஆகும். அப்புறம் இன்னொரு விஷயம், இது வந்து கன்வெர்டபிள். அது ரொம்ப ஆடட் ஃபீச்சர். என்னென்னா இப்போ நமக்கு வந்து ஃப்ரீசர் தேவையில்ல அப்படின்னா இதையும் நம்ம ஃப்ரிட்ஜாகவே நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். லைக் நம்ம ஃப்ரிட்ஜில் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி, அந்த அளவுக்கு அந்த கோல்டு கெப்பாசிட்டி நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு தேவையான இது வராது. ஸோ கன்வெர்டபிள், அது ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இதில் வந்துட்டு அந்த ஐஸ் கியூப்ஸ் ட்ரே வந்து இருந்துச்சு. அண்டு இது உள்ள இருக்கான்னு பார்க்கலாம். சரி, நம்ம இப்போ ஸ்டோரேஜ் ஓப்பன் பண்ணிட்டு அதில் இருக்கான்னு பார்க்கலாம். உள்ள இருக்கு.
அது வந்து ஆக்சுவலி வந்து நம்ம வந்து மாற்றி வச்சுக்கலாம். ஸோ அதனால அவங்க உள்ளே கொடுத்துருக்காங்க. என்கிட்ட சொல்லும் போதே சொன்னாங்க அது வந்து மேலே வைக்கணும், நமக்கு இது ஃபுல்லாமே வந்து ஐஸ் கியூப் தேவையில்ல அப்படின்னா அதை எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சில ஃப்ரிட்ஜில் அட்டாச்சாக இருந்தது, இது வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது அங்கே இருக்கு, நான் எடுத்து காட்டுறேன். இதுதான் நம்மளோட ஐஸ் கியூப் ட்ரே. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பர், வாவ். இதுதான் நம்மளோட ஐஸ் பாக்ஸு. இங்கே பாருங்கள். இந்த ஐஸ் கியூப் ட்ரே பொறுத்த வரைக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒன்ஸ் வந்து ஐஸ் கியூப் இதில் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம இதை டில்ட் பண்ணி உள்ளே கொட்டிக்கலாம். கீழே வந்து கலெக்டிங் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சரில் இதுலேருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குல்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்புறம் இன்னொரு விஷயம், சில ஃப்ரிட்ஜஸில் வந்து இந்த ஐஸ் மேக்கிங் ட்ரே இருக்கு இல்லையா, இங்கே பாருங்க, இது வந்து இங்கே வந்து அட்டாச் பண்ணிடுவாங்க. இது வந்து அட்டாச்சாக இருக்கும். நம்ம வந்து இதை கன்வெர்ட்டிபிள் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து இதை வந்து ரிமூவபிளாக கொடுத்துருக்காங்க. நம்ம வேண்டாட்டினா இதை எடுத்துட்டு ஃபுல்லாக நம்ம வந்து ஃப்ரீசிங்க்கு வேற பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஓகே, நம்ம வந்து இப்போ ஸ்டோரேஜ் பார்க்கலாம். மெயினாக வந்து இந்த ஃப்ரிட்ஜில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பர் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்ட் மேஸ்ட்ரோ டெக்னாலஜி தான். இது வந்து தயிர் நம்ம வந்து உர போடுறோம் இல்லையா, நம்ம வந்து வீட்டில் பண்ணுவோம் இல்லையா, ஸோ இது வந்து இந்த ஃப்ரிட்ஜ்லேயே பண்ணிக்கலாம். சாம்சங்லேயே வந்து கர்ட் மேஸ்ட்ரோ, இது நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதான் வந்து கர்ட் பண்ணுறது, இந்த பாக்ஸில் வந்து பண்ணுறது. அண்ட் இது நம்ம செப்பரேட்டாகவும் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட இது வந்து 1 லிட்டர் கெப்பாசிட்டி. நம்ம இது 1 லிட்டர் கர்ட் மேக் பண்ணலாம். இப்போ நம்ம கர்ட் வந்து கெட்டியாக வேணும், இல்லை நமக்கு வந்து வாட்டரியாக வேணும் அப்படின்னாலும் அதுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். சூப்பர். அப்புறம் இது நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. இது வந்து ஃப்ரெஷ் ரூம் சொல்லிட்டு, இது ஒரு இதெல்லாம் மில்க் பேக்கெட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். நம்ம எல்லாமே வந்து ஈஸியான இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து வெஜிடபிள் ஸ்டோரேஜு. இது வந்து ஒரு யூசர் மேனுவல் உள்ளே இருக்குது பாருங்க. வெஜிடபிள் ஸ்டோரேஜ் பாக்ஸ் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. டோர் சைட்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் பாருங்க, 1 2 3 4 5 கொடுத்துருக்காங்க. 5ல பார்த்தீங்கன்னா இது வந்து எக் ட்ரே. எக் ட்ரே யூஸ்வலாக நம்ம செப்பரேட்டாக வாங்கி அட்டாச் பண்ணுவோம், பட் இதில் வந்து அதுலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எக்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் இதெல்லாம் வாட்டர் பாட்டில்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் இதில் நம்ம வந்து சாஸஸ் வச்சுருக்கலாம். இதில் வந்துட்டு சின்ன சின்ன குட்டி பாட்டில்ஸ், இந்த சாஸ் பாட்டில்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாமே வச்சுக்கலாம். மாதிரி நிறையா இருக்குது. சூப்பராக இருக்குது, நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்குது. இந்த ஃப்ரெஷ் ரூம் பார்த்தீங்கன்னா இது வந்து டோரோடு இருக்குது. நம்ம இப்படி புல் பண்ணும்போது இந்த டோர் ஓப்பன் ஆகிக்கும், நம்ம உள்ளே வந்து பண்ணும்போது அது க்ளோஸ் ஆகிக்கும். ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணிடலாம். ஆன் ஆயிடுச்சு. யூஸ்வலாக வந்து புதுசாக எந்த ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணாலும் அது ஒரு ப்ராடக்டோட அந்த பிளாஸ்டிக் வாசம் அதில் இருக்கும், ஸ்மெல்லு. ஸோ அது போக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு லெமனை கட் பண்ணிட்டு உள்ளே வச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அது ஃப்ரெஷ்ஷாக ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட திங்ஸ் எல்லாம் உள்ளே வைக்கலாம். ஓகே, நம்ம கட் பண்ண லெமனை உள்ளே வச்சுருவோம். ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். உள்ளே ஒன்று வைக்கிறேன், அங்கேயே வைப்போம் சென்டராக, ஸோ தட் எல்லா பக்கம் போகும். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வந்து நம்ம இதை அப்படியே வச்சுட்டோம்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்துடும். மேலே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடு இருக்கிறது மைனஸில் இருக்கிறது எல்லாமே ஃப்ரீசர் பாக்ஸோட, இந்த சைடு இருக்கிற ப்ளஸில் இருக்கிறது எல்லாமே கீழ் பாக்ஸு. ஓகேங்களா, இதில் நீங்கள் ஒன்ஸ் ஒரு தடவை சேஞ்ச் பண்ண உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதில் -19 நார்மல், இந்த பக்கம் 3 நார்மல். ஓகேங்களா, இதே நீங்கள் 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா கன்வெர்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் இது பார்த்துங்க, மூவ் பண்ணுறது இதுதான். ஓகேங்களா, அதே மாதிரி இதை நீங்கள் மூவ் பண்ண மேலே மூவ் ஆகும். 1க்கு போயிட்டு மடி கீழே லாஸ்ட்டுக்கு வந்து. ஓகேங்களா, இதில் -23 அதிகம், அதில் 1 அதிகம். ஓகே, மைனஸில் இருக்கிறது எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிறது, மேலே ஐஸ் கட்டி அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் மேலே யூஸ் பண்ணுறது. கீழே ப்ளஸில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃப்ரீஸ் ஆகிற கம்பார்ட்மெண்ட். ஓகேங்களா,
இப்போ நம்ம நார்மலா வைக்கணும்னா நம்ம எப்படி வைக்கணுங்க? யூசுவலா நம்ம நீங்க நார்மல் ஃப்ரீசர் மேல வந்து ஐஸ் கியூப் எல்லாம் வேணும் அப்படின்னா மேல வந்து நீங்க -19 இதுல வந்து 3 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதே உங்களுக்கு வேணாம் மேல வந்து கம்பார்ட்மெண்ட் பெருசா இருக்கு, நாங்க ஐஸ் கியூப் வேணாம், ஐஸ் கியூப் நாங்க யூஸ் பண்ண மாட்டோம், நாங்க ஃப்ரிட்ஜா யூஸ் பண்றோம் அப்படின்னா இதே 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். ஓகேங்க. ஹோல்ட் பண்ணீங்கன்னா மேல ஃப்ரிட்ஜ்ங்கற லைட் இது கன்வெர்ட்டிபிள்ங்க. கன்வெர்ட்டிபிள். ஓகேங்களா? இதுல ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்க அப்படின்னா மேலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜா கன்வெர்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஓகேங்க. அதே மாதிரி 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆஃப்ங்கறக்கு இதுக்கு போயிடும். சரிங்க. ஏன்னா ரெஃப்ரிஜரேட்டர் உங்களுக்கு வைக்கிறதுக்கு பொருள் அதிகமா கிடையாது அப்படின்னா இந்த கம்பார்ட்மெண்ட் தனியா ஆஃப் பண்ணிக்கலாம். தனியா இது யூஸ் பண்ணாம ஆஃப் பண்ணிட்டு கீழ மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து மேல வந்து கம்பல்சரி மைல்டான கூலிங் இருக்கும். என்ன பர்பஸ்க்காக இருக்கும் அப்படின்னா நீங்க திங்ஸ் எல்லாம் உள்ள வைப்பீங்க, உள்ள வச்சதுக்கு அப்புறம் அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கூலிங் முதல்ல வச்சிருந்தால பொருளா இருக்கும். நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் உள்ள நீங்க அப்படியே விட்டீங்க உள்ள ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். அந்த ரீசன் மைல்டான கூலிங் ரெண்டாவது பொருள் வச்சா கூலிங் அவ்வளவு இருக்காது. சோ அதனால மைல்டான கூலிங் இருக்கும். நீங்க அது கூலிங் இருக்கனால ஆஃப் ஆகல அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி பிரஸ் பண்ணா ஆஃப் ஆகும், மாதிரி அதே பிரஸ் பண்ணா இங்க -19க்கு வந்துச்சுன்னா ஃப்ரீஸ் ஆகும்னு அர்த்தம். -19 வந்து ஃப்ரீஸ் ஆகும். ஃப்ரிட்ஜ்ல இருந்தா ஃப்ரிட்ஜா இருக்கும். ஓகேங்களா? ஆஃப் பண்ணா இட்ஸ் டோட்டலி ஆஃப். இது மட்டும் மேல மட்டும் ஆஃப். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்க. இத 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா மேல ஒரு அம்பர்லா மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்களா, அந்த லைட் ஆகும். எதுக்காக அப்படின்னா இப்ப நீங்க எங்கேயாச்சும் வெளியே போறீங்க அப்படின்னா வெக்கேஷன் மோட்னு சொல்லுவாங்க அது. ஓகேங்களா? நீங்க வெளியே ஊர் போறீங்க, வரக்கு ரொம்ப நாள் ஆகும்னா எமர்ஜென்சி எது இருக்கோ மெடிசனோ இல்ல வேற ஏதாவது நீங்க எமர்ஜென்சி யூஸ் பண்றதுன்னு சொன்னா அதாவது ஃப்ரிட்ஜ்லயே தான் இருக்கணும் அப்படினா ஃப்ரிட்ஜ்லயே இருந்தா இந்த கம்பார்ட்மென்ட்ல வச்சிட்டு கீழ ஆஃப் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? இந்த வெக்கேஷன் மோட்ல இருக்குமே கீழ ஆஃப் ஆயிடும், மேல மட்டும். ஓகேங்களா? அப்ப நீங்க வந்து பொருள் வந்து உங்களுக்கு கம்மியா தான் பிடிக்கும், கரண்ட் பில்லும் கம்மியா இருக்கும், ஃப்ரிட்ஜ் வர்க்கிங்கா இருக்கும். ஓகேங்களா? சோ நீங்க மேக்ஸிமம் இதல யூஸ் பண்ணிக்கீங்க. ஓகேங்களா? அதாவது நீங்க எங்கேஸ் போற மாதிரி இருந்தா ஓகே, வெக்கேஷன் போற மாதிரி இருந்தனா அது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கேட் ஆஃப் அந்த மாதிரி கேட் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இதை வந்து ஒரு கேட் மேக்கர் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த கேட் மேஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரே இருக்குல்ல, இந்த ட்ரே எடுத்துட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் பால். சரிங்க. ஓகேங்களா? பால் காய வச்சு ஊத்திடணும். சரிங்களா? நல்லா ஓரளவுக்கு ஆற வச்சிடணும். ஆற வச்சு ஊத்திட்டு இதுல நல்லா வெளியே அரைச்சு எல்லாம் நீங்க பிறகு என்னென்ன போடுவீங்களோ தயிருக்கு அதுக்கெல்லாம் போட்டு கொஞ்சம் வெளியே வச்சு ஆற வச்சிடணும். ரொம்ப சூடு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஓரளவுக்கு நார்மல் மீது சூட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிருங்க. இதுல ஊத்தி நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு இந்த லாக்ல பண்ணிடணும். சரிங்க. ஓகேங்களா? இந்த நிலையில உட்கார்ற மாதிரி இருக்கணும். இதுல ஃபுல்லா வந்து கவர் ஆயிடும். ஓகேங்களா? போட்டு இதுல வந்து உள்ள வச்சிடணும். எவ்வளவு நேரம் ஆகுங்க? அது சொல்றேன். இதை உள்ள வச்சதுக்கு அப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணும். ஓகேங்களா? இந்த 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆஃப் ஆன் அந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ இது ஆஃப் இருக்கு சென்டர்ல ஆக்சுவலா. ஓகேங்களா? இதே நீங்க மறுபடியும் பிரஸ் பண்ணீங்கன்னா அது ஆன் ஆகும். ஆன் ஆகும்போது சாஃப்ட் எல்லாருமே சர்வ் இல்லை. இந்த சர்வ் விட்டுருங்க. சாஃப்ட்ல வச்சீங்கன்னா ஒரு சிலர் தயிர் வந்து நல்லா சாஃப்டா ரொம்ப ஒரு மாதிரி தண்ணியாட்டவும் லைட்டாவே யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்க கர்டவே வந்து கஸ்டமைஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். சாஃப்ட்னா சாஃப்ட்ல வச்சீங்கன்னா சாஃப்ட்டா வரும். இல்ல ஒரு சிலர் வந்து திக்கா வேணும், ஹார்டா கொஞ்சம் கெட்டி தயிராக சாப்பிடுவாங்க அப்படின்னா திக்கல வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதே பிரஸ் பண்ணா திக்கிக்கு வந்துடும். ஓகேங்களா? இந்த ரெண்டுல நீங்க எதை வச்சாலும் மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 7 to 8 hours ஆகும். ஓகேங்களா? அது கர்ட் ஆகிறதுக்கு 7 to 8 hours ஆகும். ஆனதுக்கு அப்புறம் இந்த சர்வன் அந்த லைட் வந்து எரியும். கர்ட் ரெடி ஆயிடுச்சுனா சர்வ்னு வந்துரும். நீங்க எடுத்து நீங்க சர்வ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறது சர்வ்னு வந்துரும். ஓகே. எனக்கு ஒரு query என்னன்னா, இப்போ நம்ம பாதி கர்ட் எடுக்கறோம்னு வெச்சுக்கோங்க, அந்த டே வந்து பாதி டப்பா தான் நம்ம எடுத்துறோம்னா அப்படியே உள்ளே வச்சிரலாம். இல்ல நம்ம மீதி மில்க் ஊத்திட்டு போட்டுறலாம்ங்களா? அதுலயே மில்க் ஊத்த கூடாது. வேணா நீங்க அந்த தயிர் எடுத்துட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா தான் ஃப்ரெஷ்ஷா தான் நீங்க அதோட கொஞ்சம் தயிர் ஊத்தி போட்டுக்கலாம். நீங்க அதோட மிங்கிள் பண்ணா நல்லா வராதுங்க. ரைட். அதுதான் எடுத்து ஃபுல்லா அதாவது எடுத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு அதாவது நார்மலா ஃப்ரிட்ஜ்ல வைக்கிற மாதிரி வெச்சுக்கலாம், கூலிங்ல வெச்சுக்கலாம். அவ்வளவுதான். மறுபடியும் நீங்க கேர்ட் வேணும் அப்படின்னா இதுல கம்ப்ளீட்டா எடுத்துட்டு மறுபடியும் தயிர் ஊத்தி பால் ஊத்தி மண்ணில் காய வச்சு போட்டு மறுபடியும் அதுவே உள்ள வச்சிட்டீங்கன்னா ஆறுன பால் கொஞ்சம் தயிர் போட்டு 1 லிட்டர் கம்பல்சரி வைக்கணும்ங்கிறது கிடையாது. எவ்வளவு வேணும் அது கம்ப்ளீட்டா வச்சுக்கணும். யூசுவலா வந்து ஃப்ரிட்ஜ் கிளீனிங் வந்து எல்லாரும் ஏதோ டெக்னிக் அதாவது சிம்பிளா நீங்க வந்து எந்த இது பண்ணானா நான் இது பண்ணோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணிருங்க. சரி. ஓகேங்களா? ரொம்ப ஸ்மெல் வருதுன்னா ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணிட்டு 2 டோரை நீக்கி வச்சிருங்க. சரி. உள்ள இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் விட்டீங்கன்னா ஓப்பன்ல இருக்கும்போது அந்த இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்மெல் அடிக்கல கொஞ்சம் அந்த இது என்ன சொல்றாங்க ஸ்மெல் போயிடும். ஓப்பன்ல இருக்கும் ஒரு தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா துணியை நனைச்சிட்டு புளிஞ்சிடும். சரி. ரொம்ப சோதனை வச்சு தண்ணி உள்ள ஊத்துறது அந்த மாதிரி நல்லா ட்ரை பண்ணி ஓரளவுக்கு புளிஞ்சிட்டு ஈர துணி வச்சு எல்லா பக்கம் வாஷ் பண்ணி இந்த கிளாஸஸ்ல ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிடணும். உள்ள மட்டும் நான் சொல்றது. ஓகேங்களா? நீங்க வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் தொடச்சு விட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா காஞ்சதுக்கு வச்சுக்கலாம்.
இல்ல ஏதாவது ஸ்மெல் அந்த இது போகணும் அப்படின்னா ஒரு லெமனோ அந்த மாதிரி கட் பண்ணி புளிஞ்சு தொடச்சிட்டு நல்லா லெமன் இஸ் இல்ல அப்படினாலும் லெமனே இந்த மாதிரி அரிஞ்சு 2 பக்கம் வச்சீங்கன்னா ஸ்மெல் ஓரளவுக்கு. ஓகே ஓகே. இன்னொன்னு ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்மெல் மேக்ஸிமம் அந்த பூ அந்த மாதிரில வைக்கும்போது வைக்கிற பொருள் மேல சாப்பிடுற பொருள் மேல எல்லாம் ஸ்மெல் அடிக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி அடிக்கும் போது உங்களுக்கு வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்சர்வர் ஃபில்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்க இந்த கீழே ஒரு ஃபில்டர் இருக்குங்களா, அந்த ஃபில்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த ஸ்மெல்ல அப்சர்வ் பண்ணும். ஓகே. ஆமாங்க. இப்போ நம்ம பூ அப்புறம் வந்து ஏதாச்சும் தயிர் யூஸ் பண்ணா நீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பூ வைக்கணும்னு வச்சுங்க, தயிர் உள்ள வச்சிருப்பீங்க, தயிர் ஊத்தி சாப்பிடும்போது அந்த பூவோட ஸ்மெல்ல வந்து அந்த தயிர்ல வரும். ஓகேங்க. ஏன்னா அது வந்து என்ன ரீசனால வருது அப்படின்னா உள்ள வச்சிருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல யூஸ் பண்றது எல்லாமே ஒரு ஈரப்பதம் தான். ஓகேங்களா? நீங்க வந்து ஒரு இப்ப காஞ்ச பொருள் இருந்தா டக்குனு காஞ்சதுன்னா ஸ்மெல் எல்லாம் போயிடும். பட் அந்த ஈரத்துல இருந்து என்ன ஆனா அந்த உள்ள பொருளா ரொட்டேஷன்ல ஈரத்திலேயே இருக்கும். ஓகேங்களா? அதனால ஸ்மெல் எப்படி ஏன்னா கப்புன்னு நம்ம சாத்தியும் வச்சிருவோம், கூலிங் கோசரம் சாத்தியும் வச்சிருவோம். சோ அந்த ஸ்மெல் வரும். ரொம்ப ஸ்மெல் வருதுன்னா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, மந்த்லி ஒன்ஸோ இல்ல 2 வீக்ஸ் ஒன்ஸோ மட்டும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சு கிளீன் பண்ணிச்சுமா ஒரு துணியை தொடச்சிட்டு வச்சுருந்தீங்க ஸ்மெல் போயிடும்.